தக் லைஃப் படம் வந்து அவ்வளோ ஆசையாக இருந்தோம். பார்க்கணும்னு. ஒரு ரிவ்யூ வந்து மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. ரொம்ப ஆசையாக இருந்தோம். ரிவ்யூ வந்து ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஜென்ரலாக ஒருத்தர் 2 பேர் சொன்னால் பரவாயில்ல. ஒரு 10 வீடியோ பார்க்குறோம். 10 வீடியோவுமே வந்து நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மைண்ட் செட்டே போயிடுச்சு. சரி ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு. உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு ரிவ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். கமல் அவர்கள் வந்து தக்லைஃப்க்கு எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ரிவ்யூ ஒரு படத்தை எந்தளவுக்கு கொலாப்ஸ் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் ஆக்சுவலாக ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸை கேட்கும்போது அந்தளவுக்குலாம் மோசம் இல்லை. ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட போகும்போது ஏமாற்றம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கருத்து. பட் வந்து நான் பார்க்கலான்னு இருந்தேன். ஒரு ரிவ்யூ வச்சு எவ்வளோ மனசு மாறுது பாருங்கள். கமலஹாசன் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு மார்க்கெட் பண்ணாங்க. அவங்க சைடில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட போகிறது வந்து நம்ம தப்பு தான் இல்லையா? ஸோ எல்லா ரிவ்யூவுமே சரியான ரிவ்யூ நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப ஜென்யூனாக எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்கும்போது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்கும்போது அந்தளவுக்குலாம் மோசம் இல்லை படம், ஓகே அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு பிம்பம் இருக்குது பாருங்களேன், அந்த படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு. ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ ஒரு பிஸ்னஸை எந்த லெவலுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொன்னேன். அதே மாதிரி ஒரு நல்ல ரிவ்யூ பிஸ்னஸை தூக்கி விடும். உங்கள் கடைகளுக்கு கஸ்டமர் வரும்பொழுது ரிவ்யூ கேட்டு போஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக ஓரளவுக்கு உங்களுக்கு பிஸ்னஸுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப் பண்ணும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது.